வணக்கம், ஐ ஆம் ஜெயா. நம்ம இன்ஸ்டியூட்டில் யூஜிசி நெட், ஜேஆர்எஃப், டிஎன்செட் 2024 பிஜிடிஆர்பி பேப்பர் 2 இங்கிலீஷ்க்கு வந்து கிளாஸஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபுல் கோர்ஸ் எடுத்து படிக்க விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இன்ஸ்டியூட்டில் டீட்டெயில் கேட்டு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பேப்பர் 1க்கு வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், யூனிட் 1 ட்ராமா, இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் யூனிட் 1 ட்ராமா, கிளாசிக்கல் ட்ராமாஸு. ஸோ ஃப்ரம் கிரிக்கோ ரோமன் பீரியடில் இருக்கிற ட்ராமாஸ், கிளாசிக்கல் ட்ராமாஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னா, ட்ராமா அப்படின்னு சொன்னாலே ட்ராமா வந்து எங்கே ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ட்ராமாவில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கைண்ட்ஸ் ஆஃப் ட்ராமா இருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அந்த பீரியடில் யார் எந்த ஒரு பீரியடில் வந்து நம்ம எந்த ட்ராமாவை பற்றி படிக்கிறோமோ அந்த பீரியடில் உள்ள ப்ளே ரைட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய ஃபேமஸான ஒர்க்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனுடைய ஸ்டோரிஸ் வந்து அவுட்லைனாவது வந்து ஜஸ்ட் கேரக்டர்ஸாவது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம படித்தாலே இந்த கிரிக்கோ ரோமன் ட்ராமாவுக்கு வந்து என்எஃப். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of these constitutes the only extant trilogy from ancient Greek tragedy? ஸோ இப்போ வந்து விச் ஆஃப் தீஸ் கான்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு சொன்னால், விச் ஆஃப் தீஸ் மீன்ஸ் பிலோ கிவன் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஸ்டிடியூட்டில், இந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஒரு ஆப்ஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுட்டு வர்ற ட்ரிலாஜியில் இருக்கிற ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து அகமெம்னான், ஹொஃபோரி, த எமனிடீஸ், அகமெம்னான், ஒரேஸ்டஸ், த எமனிடீஸ், கிங் ஈடிபஸ் அட் கலோனஸ், ஆன்டிகனி, கிங் ஈடிபஸ், ஒரேஸ்டஸ், ஆன்டிகனி. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து எந்த ஒர்க்கு வந்து ட்ரிலாஜி, இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுட்டு வர்ற ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு ஒர்க்கு தான் இதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள டீட்டெயில்ஸ், அந்த ஒர்க்கை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ராமா வந்து எங்கே ஆரிஜின் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆரிஜின் ஆஃப் ட்ராமா க்ரீக், ஏன்சியன்ட் க்ரீக்கில் தான் ட்ராமா வந்து ஆரிஜின் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ எப்போ அப்படின்னா ப்ரீ கிறிஸ்டியன் எரா, கிறிஸ்டியானிட்டி வர்றதுக்கு முன்னாடியே ட்ராமா வந்து ஆரிஜின் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃபிலாசபர், அவர் வந்து கிரிட்டிக், நமக்கு வந்து தெரியும், ஒரு ஃபிலாசபர், கிரேட் ஃபிலாசபர். யாருடைய ஸ்டூடெண்ட்? சாக்ரட்டிஸ், பிளேட்டோவுடைய ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ பிளேட்டோவுடைய ஸ்டூடெண்ட் தான் யார்? அரிஸ்டாட்டில். ஸோ அவர் வந்து அவருடைய ஒர்க்கு பொயட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான ஒர்க்கு. அந்த ஒர்க்கில் எதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னா, ஆரிஜின் ஆஃப் ட்ராமா அண்ட் ட்ராமாட்டிஸ்ட், ட்ராமாவை பற்றியும் ட்ராமாட்டிஸ்ட்டை பற்றியும் பொயட்டிக்ஸ் அப்படிங்கிற புக்கில் வந்து அரிஸ்டாட்டில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு, அப்போ வந்து ட்ராமா அப்படிங்கிறது எங்கே ஆரிஜின் ஆச்சுன்னு தெரியும், ஏன்சியன்ட் கிரீஸில். ஸோ அந்த எப்போ அப்படின்னா ப்ரீ கிறிஸ்டியன் எராக்கு முன்னாடியே ஆயிடுச்சு அப்படிங்கிறதையுமே வந்து யார், பொயட்டிக்ஸில் வந்து யார் சொல்லியிருக்காங்க? அரிஸ்டாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ட்ராமா வந்து காமெடி அண்ட் ட்ராஜடி 2 கைண்ட்ஸாக இருந்தது. அதில் ட்ராஜடி அப்படிங்கிறது வந்து எங்கே எமர்ஜ் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஏத்தென்ஸில் 6th century BCயில் ஏத்தென்ஸில் வந்து எமர்ஜ் ஆகுது. ஸோ இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ட்ராஜடி அப்படிங்கிறதுனா, டிதராம்பிக் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் மூலமாக தான் இந்த ட்ராஜடி அப்படிங்கிறது வந்து பிகின் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிதராம்பிக் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து டிதராம்பிக் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் டு த காட் ஆஃப் டயனேசியஸ். டிதராம்பிக் அப்படிங்கிற வந்து ஃபெஸ்டிவல் வந்து யாருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க? டயனேசியஸ் அப்படிங்கிற காடுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ டயனேசியஸ் அப்படிங்கிற காடு வந்து யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொன்னால், கிரீக் காட் ஆஃப் வைன். ஓகேவா? ஸோ அந்த ஃபெஸ்டிவல் மூலமாக, டிதராம்பிக் ஃபெஸ்டிவல் மூலமாக தான் என்ன ஆகுது, இந்த ட்ராஜடி அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா, அரிஸ்டாட்டில் வந்து சொல்கிறாரு. இப்போ நமக்கு வந்து ட்ராமா ஆரிஜின் தெரிஞ்சது, ட்ராமா வந்து
காமெடி ட்ராஜடி இருந்திருக்கு ஏன்ஷியன்ட் பீரியடில். ஸோ அப்போ ஏன்ஷியன்ட் ட்ராஜடி வந்து எப்படி க்ரீக் ட்ராஜடி வந்து எது மூலமாக ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது தெரியும். அப்போ அந்த ட்ரமட்டிஸ்ட் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஏன்ஷியன்ட் கிளாசிக் ட்ரமட்டிஸ்ட் யாருன்னா 3 க்ரீக் ட்ரெஜடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து இஸ்கிலஸ், அடுத்து வந்து சோஃபக்கிள்ஸ், யூரிபிடஸ். இந்த 3 பேருமே க்ரீக் ட்ரெஜடியன் இன் ஏன்ஷியன்ட் க்ரீக். ஸோ க்ரீக்கில் 3 கிரேட் ட்ரெஜடியன்ஸ் இருந்தாங்க, எஸ்கிலஸ், சோஃபக்கிள்ஸ், யூரிபிடஸ். இதில் வந்து இஸ்கிலஸ் அப்படிங்கிறவரை வந்து எப்படி கூப்பிட்றாங்க, கால்டு த ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஈஸ்கிலஸ் ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி யாருன்னா ஈஸ்கிலஸ். ஸோ ஈஸ்கிலஸ் வாஸ் பார்ன் இன் 524 ஆர் 525 பிசி யூலியஸ் இன் கிரீஸ். கிரீஸில் சிட்டி யூலியஸில் வந்து பிறந்தவர் தான் இந்த யார், ஈஸ்கிலஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அவருடைய ஒர்க்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அவருடைய ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஈஸ்கிலஸ் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு ட்ரிலாஜி அப்படிங்கிற ஒரு ஜானரை வந்து கொடுத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் ஈஸ்கிலஸ். ஈஸ்கிலஸுடைய ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் என்னது அப்படின்னு சொன்னால் ட்ரிலாஜி. ட்ரிலாஜி மீன்ஸ் செட் ஆஃப் 3 ஸ்டோரிஸ் அண்டர் எ புக்கு, அண்டர் எ டைட்டில். ஒரு டைட்டிலுக்கு கீழே 3 ஸ்டோரி இருக்கிற ஒரு புக்கு பேர் தான் ட்ரிலாஜி. அந்த ட்ரிலாஜி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஹூ இன்ட்ரடியூஸ் த ட்ரிலாஜி அப்படின்னு சொல்லி கேட்டால் ஈஸ்கிலஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ரிலாஜி அப்படிங்கிற ஃபார்மேட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எழுதின ஃபேமஸான அந்த ட்ரிலாஜியுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் நேம் என்னென்னா த ஒரேஸ்டியா. த ஒரேஸ்டியா இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரிலாஜி பை ஈஸ்கிலஸ். ஈஸ்கிலஸோடைய ஃபர்ஸ்ட் ட்ரிலாஜி த ஒரேஸ்டியா. So the Orestia contains 3 stories. What are they? Agamemnon, Libation Bearer or Hophory, Eumenides or Furies. ஸோ ஹொஃபோரி அப்படிங்கிறது வந்து என்னென்னா க்ரீக் வேர்ட். ஸோ அதை வந்து இங்கிலீஷில் லிபேஷன் பியரர்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அல்டர்னேட்டிவ் டைட்டில் என்னவோ அதுவுமே தெரிஞ்சிருக்கணும், க்ரீக் டைட்டிலும் தெரிஞ்சிருக்கணும், டிரான்ஸ்லேஷன் டைட்டிலும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் ரெண்டையுமே கொடுத்துருக்கேன், எமினிடிஸ் ஆர் ஃபியூரிஸ். ஸோ இதுதான் அவருடைய ஃபேமஸான ஒர்க் ஒரேஸ்டியாவில் இருக்கிற 3 ஸ்டோரிஸ். ஸோ நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க, which of these constitutes the only extant trilogy அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்ஷியன்ட் க்ரீக் ட்ராஜடி, ஏன்ஷியன்ட் க்ரீக் ட்ராஜடியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற ஒரு ட்ரிலாஜி. இந்த 4 ஆப்ஷனில் அந்த ஆன்சர் இருக்குது. ட்ரிலாஜி அந்த புக்கோடைய நேம் கேட்கல, அதில் உள்ள ஒர்க்ஸை வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டோரிஸ் இருக்குல்ல, 3 ஸ்டோரிஸ் சொன்னல, அந்த ஸ்டோரிஸை கொடுத்துருக்காங்க. என்னது, அகமெம்னான், ஹொஃபோரி ஆர் லிபேஷியன் பேரர், த எமினிடிஸ் ஆர் ஃபியூரிஸ். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு டைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஹொஃபோரிக்கு பதிலாக லிபேஷன் பியரர் கேட்கலாம், எமினிடிஸ்க்கு பதிலாக ஃபியூரிஸும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய ஒர்க்கு, அதர் ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரொமீத்தியஸ் பவுண்ட் அப்படிங்கிறதும் வந்து அவருடைய ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்குமே அவருடைய ஒர்க்காக தான் எல்லாருமே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சில வந்து அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு டிஸ்பியூட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ ப்ரொமீத்தியஸ் பவுண்டும் இவருடைய ஸ்டோரி தான். ஸோ இந்த ஸ்டோரி வந்து என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஏர்லியராக தெரிஞ்சது தான். என்னென்னா ப்ரொமீத்தியஸ் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், ஸோ ஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு காடுகிட்ட இருந்து ஃபயரை ஸ்டீல் பண்ணி யாருக்கு, மேன்கைனுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றான். ஸோ அதனால் அந்த ஜிஎஸ் அப்படிங்கிற காட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவரை வந்து ஒரு க்ரூயல் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாப்புல. ஸோ என்ன, இது வந்து ஒரு ஹாரரான ஸ்டோரி. இதை வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஸோ அந்த ப்ரொமீத்தியஸ் பவுண்டை வந்து என்ன பண்ணுறான், ப்ரொமீத்தியஸை வந்து ஒரு மவுண்டெயினில் வந்து என்ன பண்ணிடுறான், பவுண்ட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ பவுண்ட் பண்ணிவிட்டு டெய்லி வந்து அவனுடைய அந்த ப்ரொமீத்தியஸுடைய லிவரை வந்து டெய்லி ஒரு ஈகிள் வந்து ப்ளக் பண்ணிட்டு போகிற மாதிரியே ஒரு ஸ்டோரி. அதுதான் இந்த ப்ரொமீத்தியஸ் பவுண்டு. ஸோ அவன் பண்ண ஒரு தப்புக்கு வந்து எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் வந்து அங்கே வந்து நடக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியில். ஸோ இந்த ஸ்டோரி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒன்று தான். ஸோ இந்த பிக்சரை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அனதர் ஒர்க் என்னென்னா த போர்சியன் அப்படிங்கிறதும் வந்து யார், ஈஸ்கிலஸோடைய ஒரு ஃபேமஸான ஒர்க்ஸ். ஸோ இவ்வளோ தான் ஈஸ்கிலஸ். ஸோ ஈஸ்கிலஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து எங்கே பிறந்தார்,
கிரீஸில் வந்து பிறந்திருக்காரு. ஸோ அடுத்து வந்து இவருடைய ஒர்க்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரிலாஜியை வந்து கொடுத்தது யார்? ஈஸ்கிலஸ். ட்ரிலாஜியில் வந்து 3 ஸ்டோரி இருக்குது. அகமன்னான், லிபேஸ் அண்ட் பியரர், எமனிடிஸ். ஸோ அடுத்து ஃபேமஸான ஒர்க்கு ப்ரொமீத்தியஸ் பவுண்ட், த பெர்சியன். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ த அகமன்னான் அண்டு அகமம்னான் அப்படிங்கிற ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால் ஹெலன் ஆஃப் ட்ராய் ஸ்டோரி தான். ஓகேவா? ஸோ அதை வந்து ஜஸ்ட் டைம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து அவுட்லைனை மட்டும் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், who wrote Theban trilogy? ஸோ Theban trilogy எழுதுனது யார்? ஃபஸ்ட்டு வந்து ட்ரிலாஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் ஈஸ்கிலஸ். நெக்ஸ்ட்டு தீபன் ட்ரிலாஜி அப்படிங்கிறத வந்து எழுதுனது யார் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லிடுறேன் ஆன்சர், சோஃபகில்ஸ். சோஃபகில்ஸ் அப்படிங்கிறவர் வந்து தீபன் ட்ரிலாஜி, தீபன்ஸை பற்றி வந்து ஸ்டோரி எழுதியிருப்பார். ஸோ அந்த தீபன் ட்ரிலாஜியில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 3 ஸ்டோரி வந்து இருக்கும். 3 ஸ்டோரிஸ் கண்டெய்ன்ஸ் இன் தீபன் ட்ரிலாஜி. ஃபுல்லாமே தீப்ஸை பற்றி, தீப்ஸு, கிங் ஆஃப் தீப்ஸை பற்றின ஸ்டோரிஸ் தான் அதில் வந்து இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரிலாஜி என்னென்ன இருக்குது, என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈடிபஸ் ரெக்ஸ், ஈடிபஸ் அட் கலோனஸ், ஆன்டிகனி. ஸோ இந்த 3 ஒர்க்கு தான் எதில் இருக்குது? இந்த 3 ஒர்க்ஸ் கண்டெய்ன் இந்த தீபன் ட்ரிலாஜி. ஸோ இந்த 3 ஒர்க்ஸுமே தீபன் ட்ரிலாஜியில் வந்து இருக்குது. ஸோ இந்த தீபன் ட்ரிலாஜியில் ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும், நான் ஸ்டோரி மட்டும் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, லிசன் பண்ணுங்கள். த ஸ்டோரி ஆஃப் ஈடிபஸ் டைரனஸ், ஈடிபஸ் ரெக்ஸ் ஆர் ஈடிபஸ் டைரனஸ், சேம் டைட்டில். ஓகே. ரெக்ஸ்னாலும் டைரனஸ்னாலும் கிங்குனாலும் சேம் தான். ஈடிபஸ் த கிங் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரியில் ஈடிபஸ் ரெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டோரியில் வந்து என்ன ஒரு, இது வந்து ஒரு ட்ராஜடி தான், எல்லாமே வந்து ட்ராஜடி தான். ஸோ லேயஸ், கிங் ஆஃப் தீப்ஸ், தீபன், இது ஃபுல்லாமே தீபன் கிங்ஸ், தீப்ஸை பற்றி தான் இதில் எழுதியிருப்பார். ஸோ தீபன் கிங் யார் அப்படின்னா லேயஸ். சரியா? ஜெக்காஸ்டா வந்து குயின். ஸோ இவங்க 2 பேருடைய சன் தான் யார்? ஈடிபஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு இந்த பையன் பிறந்தவனை, ஈடிபஸ் வாஸ் பார்ன், வென் ஈடிபஸ் வாஸ் பார்ன் டெல்ஃபி ஆரக்கிள் சேஸ் எ ப்ராஃபஸி, ஒரு ப்ராஃபஸி வந்து சொல்கிறேன். என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், திஸ் சைல்டு, ஸோ திஸ் சைல்டு வில் கில் ஹிஸ் ஃபாதர் அண்ட் மேரி ஹிஸ் மதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபஸியை வந்து சொல்லிடுறான். ஸோ இந்த பையன் வந்து அப்பாவை வந்து கொண்டுட்டு மதரையே மேரேஜ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னவொடனே இந்த கப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, லேயஸ் அண்ட் ஜெக்காஸ்டா சென்ட் த சைல்டு டு கில். ஸோ அந்த குழந்தைய வந்து கொல்றதுக்காண்டி அனுப்பி விட்டுறாங்க. ஓகேவா? பட்டு ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், த சைல்ட் வாஸ் brought up பை த பாலிபஸ் அண்ட் மீரோப், எ சைல்ட்லெஸ் கப்புள். ஒரு சைல்ட்லெஸ் கப்புள் யாருன்னா பாலிபஸ் அண்ட் மீரோப். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை வந்து brought up பண்ணி அடாப்டட் பேரண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ அவனை வந்து வளர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்து போகும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால், அந்த டெல்ஃபி ஆரக்கிள் சொன்னது வந்து, அந்த ப்ராஃபஸி சொன்னது என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே ஆயிரும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு கான்ஃப்ளிக்டில் என்ன பண்ணிடுவான், ஒரு ரோட்வேயில் போகும்போது யாரை, கிங் லேயஸை வந்து யாருக்கு மர்டர் கில் பண்ணிடுறாங்க. லேயஸை வந்து, லேயஸ் கில்டு பை ஈடிபஸ், ஈடிபஸால் வந்து லேயஸ் வந்து கொல்லப்படுறான். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு கிங்கையே வந்து அவன் மர்டர் பண்ணதுனால குயினை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறான். ஸோ குயின் இஸ் ஜெக்காஸ்டா. ஸோ ஹூ இஸ் mother of Oedipus, but he doesn't know about that. ஸோ அதை பற்றி அவனுக்கு வந்து என்ன தெரியாது, மதர் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ ஒன்ஸ் டைம்ஸ் கோயிங் ஆன், ஒன்ஸ் வந்து என்ன ஆகுது, another oracle says the prophecy ஹிஸ் லைஃப், ஏர்லியராக நடந்த விஷயத்தை ஃபுல்லாமே அந்த ப்ராஃபஸி வந்து என்ன பண்ணுறாப்புல, சொல்கிறாப்புல. ஸோ நீ வந்து உன்னுடைய மதரை வந்து இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு ரிவீல் பண்ண உடனே அவன் என்ன பண்ணுறான், ஸோ ஹீ இஸ் ஸோ ஃபெல்ட், என்ன பண்ணுறான், அவனுடைய கண்ணையே வந்து ஐஸ் ரெண்டையுமே பிளைண்ட் பண்ணிக்கிடுறான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி, ஈடிபஸ் டைரனஸ். ஈடிபஸ் ரெக்ஸ், ஈடிபஸ் ரெக்ஸில் ஃபாதர் லேயஸை வந்து எப்படி கொல்றா அப்படின்னு சொன்னால், ஒரு டிஸ்பியூட் நடக்குது ஆன் த ரோட்வே கிராஸ் பண்ணும்போது. சரியா? இது கூட வந்து கேட்கலாம், எப்படி வந்து எங்கே வந்து அவனை லேயஸை வந்து லேயஸ் கிங் வந்து மர்டர் பண்ணப்பட்டான் அப்படின்னு சொன்னால் ஆன் த ரோட்வே. ஸோ சின்ன குழு மட்டும் உங்களுக்கு கிடைச்சா கூட ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ லேயஸ், ஜெக்காஸ்டா, டெல்ஃபி ஆரக்கிள், பாலிபஸ், மீரோப். ஸோ இதுதான் இதில் உள்ள கேரக்டர்ஸ். இதை மட்டும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால்,
ஈடிப்பஸ் அட் கலோனஸ். ஸோ இந்த ஈடிப்பஸ் அட் கலோனஸில் வந்து அவன் ஃபஸ்ட்டு என்ன ஆயிடுறான், பிளைண்ட் ஆயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் எந்த மாதிரி வந்து சஃபர் ஆகி இறக்குறான். ஈடிப்பஸோடைய டெத்தை பற்றி வந்து இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஆன்டிகனி. ஆன்டிகனி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் ஈடிப்பஸ் அண்ட் ஜெகாஸ்டாஸ் டாட்டர். சரியா, ஜெகாஸ்டாவுக்கு ஈடிப்பஸ்க்கு பிறந்த டாட்டர் ஆன்டிகனியை பற்றின ஸ்டோரி தான் இதில். ஸோ இதில் ஆன்டிகனியோடைய பிரதர் ஒருத்தர் இருப்பான், பாலினீசஸ். அப்படிங்கிறது யார், ஆன்டிகனியோடைய பிரதர். ஸோ தட்ஸ் ஆல் த ஸ்டோரி. ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ரோட் த பிளே மெடையா? ஸோ மெடையா அப்படிங்கிற பிளேயை வந்து எழுதுனது யார் அப்படின்னு சொன்னால், அரிஸ்டோஃபான்ஸ், பென் ஜான்சன்ஸ், யூரிபிடஸ், பிளாட்டஸ். ஸோ இங்கே வந்து பென் ஜான்சன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பிளே ரைட் நமக்கு தெரியும். அரிஸ்டோஃபான் அவர் வந்து காமெடி ரிலேட்டடான ரைட்டர். பிளாட்டஸ் காமெடி ரிலேட்டட். யூரிபிடஸ், ஸோ அப்போ வந்து யூரிபிடஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து எதை எழுதியிருக்காரு, மெடையா. மெடையா இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ரிவெஞ்ச் ட்ராஜடி. மெடையா அப்படிங்கிறது வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த பிளேயோடைய ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட், யூரிபிடஸ். ஸோ மெடையா இஸ் எ ஃபேமஸ் பிளே. ஓகேவா, மெடையா ரிவெஞ்சு. ஸோ மெடையாஸுடைய ரிவெஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னால், ரிவெஞ்ச் ஆன் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ ஹஸ்பண்ட் மேலே வந்து ரிவெஞ்ச் பண்ணுற ஹஸ்பண்ட் நேம் வந்து ஜாசன். ஓகேவா, ஸோ ஒய் சி ரிவெஞ்ச் ஆன் ஹர் ஹஸ்பண்ட்? ஸோ ஜாசன் ஹாஸ் லெஃப்ட் ஹேர் ஃபார் அனதர் விமன். ஜாசன் வந்து லெஃப்ட் ஹேர், ஸோ இவளை விட்டுட்டு அனதர் விமனுக்காண்டி போனதுனால என்ன பண்ணுறா, ரிவெஞ்ச் பண்ணுறா. ஸோ என்ன பண்ணுறா, மெடையா கில்ஸ் her husband's bride. So husband's bride gloves as well as her father King Creon. So யாரெல்லாம் வந்து அவள் வந்து மர்டர் பண்ணுறா, க்ளஸ், கிங் கிரியோன் ரெண்டு பேர்த்தையும் கொன்றா. ஸோ அது மட்டும் இல்லாமல் டார்மெண்ட், அவளுக்கு அப்படியே அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆங்கர், டார்மெண்ட் ஜாசன் மேலே அந்த அளவுக்கு கோபத்தில் இருந்ததுனால சிக்கில்ஸ் ஹர் ஓன் சன்ஸ், அவளுடைய ஓன் சன்ஸையே என்ன பண்ணிடுறா, மர்டர் பண்ணிடுறான். ஜாசனுக்கும் மெடையாவுக்கும் பிறந்த குழந்தைங்க 2 பசங்க இருக்காங்க, அவங்களையே என்ன பண்ணிட்டா, மர்டர் பண்ணிட்டா. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இந்த மெடையா. ஓகே, ஸோ இப்போ வந்து ட்ராஜடிஸ் யாராருன்னு பார்த்துட்டோம். இம்பார்ட்டன்ட் ட்ராஜடிஸ் வந்து 3 பேர் தான், ஈஸ்கிலஸ், சோஃபோக்கிள்ஸ், யூரிபிடஸ். அவங்களுடைய ஒர்க் என்னென்னு தெரியும், அவுட்லைன் ஸ்டோரி தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து காமெடி பார்க்கலாம். கிரீக் பீரியடில் உள்ள காமெடி. ஹூ வாஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் ஓல்டு காமெடி? இப்படி வந்து ஒரு கொஸ்டின். இது வந்து இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஓல்டு காமெடியுடைய ஃபாதர் யார் அப்படின்னு சொன்னால் அரிஸ்டோஃபான்ஸ். ஓகேவா, அரிஸ்டோஃபான் தான் வந்து ஓல்டு காமெடி ஃபாதர். ஓல்டு காமெடி அப்படிங்கிறத வந்து ஓல்டு காமெடிங்கிறத வந்து எப்படி அரிஸ்டோஃபான்ஸ் காமெடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓல்டு காமெடி கால்டு அரிஸ்டோஃபான்ஸ் காமெடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அரிஸ்டோஃபான்ஸுடைய காமெடி ஃபுல்லாக சட்டைரைஸ் காமெடியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவருடைய என்னென்ன பிளேஸ் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். த கிளவுட்ஸ், த ஃப்ராக்ஸ், த வாஸ்ப், லிசிஸ்ட்ரேட்டா. ஸோ இது வந்து யாருடைய ஒர்க்ஸு? ஸோ அரிஸ்டோஃபானுடைய ஒர்க்ஸு. ஸோ இந்த ஒர்க்ஸில் த கிளவுட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயில் வந்து சாக்ரட்டிஸை வந்து சட்டைரைஸ் பண்ணியிருப்பார், கேரிகேச் பண்ணி எழுதியிருப்பார் த கிளவுட்ஸ் அப்படிங்கிற பிளேயில். அதே மாதிரி த ஃப்ராக்ஸ் அப்படிங்கிற பிளேயில் வந்து காட் டைனீசியஸை வந்து ஒரு கேரக்டராக கொண்டு வந்திருப்பார். ஓகேவா, ஸோ அதே மாதிரி த வாஸ்ப், லிசிஸ்ட்ரேட்டா. ஸோ இதெல்லாம் இவருடைய ஒர்க்ஸு. ஸோ அரிஸ்டோஃபான்ஸுடைய ஒர்க்ஸை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து ஓல்டு காமெடி, அசோசியேட்டட் வித் ஓல்டு காமெடி, ஃபாதர் ஆஃப் ஓல்டு காமெடி அப்படின்னு வந்து அவரை சொல்கிறாங்க. அப்போ நியூ காமெடினா யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்போம், ஹூ அசோசியேட்டட் வித் நியூ காமெடி? ஓல்டு காமெடி ரைட்டர் தெரிஞ்சாச்சு. அப்போ நியூ காமெடி யார்? நியூ காமெடி அசோசியேட்டட் வித் மினாண்டர். நியூ காமெடி வந்து யார் அசோசியேட் பண்ணியிருக்காங்க? மினாண்டர் அப்படிங்கிறவர். ஸோ இந்த நியூ காமெடி தான் லேட்டராக எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னால்,
இந்த நியூ காமெடி அப்படிங்கிறது வந்து லேட்டராக எப்படி டெவலப் ஆகுது, காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜானராக டெவலப் ஆகுது. ஸோ அந்த காமெடி ஆஃப் மேனர் எப்போ பீக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெஸ்டரேஷன் பீரியட். ரெஸ்டரேஷன் ட்ராமட்டிஸ்ட் வந்து அந்த காமெடி ஆஃப் மேனர் அப்படிங்கிற ஜானரை வச்சு ப்ளே வந்து ரைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த நியூ காமெடியோட ஜானர் தான் என்னது, காமெடி ஆஃப் மேனர். ஸோ அது மினாண்டருடைய ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா ஆஸ்பீஸ். ஆஸ்பீஸ் மீன்ஸ் த சீல்டு, இன்னொன்று வந்து டிஸ்கோலாஸ். ஸோ இந்த ரெண்டுமே அவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ். ஸோ இப்போ இது வரைக்கும் க்ரீக் பிளேரைட்ஸ், காமெடி அண்டு ட்ராஜடி ரைட்டர்ஸ் பார்த்தாச்சு, அவங்களுடைய ஒர்க்ஸ் பார்த்தாச்சு, இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸு, அவுட்லைன் ஸ்டோரி கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து ரிவெஞ்ச், அடுத்தது வந்து ரிவெஞ்சுங்கிற ரோமன் பிளேரைட்ஸ். ஸோ ரோமன் பிளேரைட்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஹூ கால்டு த ஃபாதர் ஆஃப் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படின்னு ட்ராஜடினா என்னன்னு பார்த்தோம். ரிவெஞ்ச் ட்ராஜடிக்கு வந்து ஃபாதர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சினேக்கா அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். சினேக்கா தான் வந்து ஃபாதர் ஆஃப் ரிவெஞ்ச் ட்ராஜடி. ஸோ இப்போ அவரை பற்றி பார்ப்போம். அந்த ரிவெஞ்ச் ட்ராஜடினா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ சினேக்கா அப்படிங்கிறவர் வந்து யார் அப்படின்னு சொன்னால் ரோமன் ஸ்டேட்ஸ்மேன், ட்ராமட்டிஸ்ட், பொயட் அண்ட் ஸ்டாயிக் ஃபிலாசபர். ஸோ இவர் வந்து ஒரு ட்ராமட்டிஸ்டாக இருக்கார், ஸ்டாயிக் ஃபிலாசபராக இருக்கார், ரோமன் ஸ்டேட்ஸ்மேன் வேறு. ஸோ இவர் வந்து எம்பரர் நீரோவுக்கு வந்து டீச்சராக இருந்திருக்காரு. அவருடைய ஃபேமஸான ப்ளே என்னென்னா தைசிட்டஸ். தைசிட்டஸ் அப்படிங்கிறது வந்து யாருடையது, சினேக்காவுடைய ஃபேமஸான ப்ளே. இந்த தைசிட்டஸ் அப்படிங்கிற ப்ளேயை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரிவெஞ்ச் ட்ராஜடிஸ் லேட்டராக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராஜடி எப்படி இருக்குன்னா ட்ராஜடிஸ் ஆஃப் பிளட்டு. ஸோ ஃபுல்லாக இந்த ரத்தம் சொட்ட சொட்ட எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் தான் இந்த தைசிட்டஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கிலீஷ் ரைட்டர் எலிசபெத்தன் ட்ராமட்டிஸ்டில், ஜேக்கபியன் ட்ராமட்டிஸ்ட் எல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. யார் அப்படின்னு சொன்னால் எலிசபெத்தன் தாமஸ் கிட், யூனிவர்சிட்டி விட்ஸில் வர தாமஸ் கிட்டோடைய ஸ்பானிஷ் ட்ராஜடி வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஜேக்கபியன் ரைட்டர் யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஷேக்ஸ்பியருமே வந்து ஒரு ஹேம்லெட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிவெஞ்ச் ப்ளே தான். ஸோ அதுவுமே எப்படி இருக்கும், ட்ராஜடி ஆஃப் பிளட்டு. ஃபுல்லாமே ஸ்டேஜ் ஃபுல்லாமே பிளட்டிஸாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெப்ஸ்டர், ஜேக்கபியன் பீரியடில் வெப்ஸ்டருடைய பிளேஸ் எல்லாமே ரிவெஞ்சு. ஸோ இது எல்லாமே வந்து ரிவெஞ்சு ட்ராஜடி. ஸோ இதுக்கு பேஸ் யாருன்னா ரோமன் பிளேரைட், பொயட்டு, ஸ்டேட்ஸ்மேன் சினேக்காவுடைய தைசிட்டஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரோமன் காமெடி ரைட்டர், காமிக் ரைட்டர்ஸ் யார் அப்படின்னு சொன்னால் பிளாட்டஸ் அண்டு டீரன்ஸ். ஸோ பிளாட்டஸ் அண்டு டீரன்ஸ் வந்து எதை அசோசியேட் பண்ணுறாங்க, நியூ காமெடியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து ஓல்டு காமெடியை ஃபாலோ பண்ணலை. பிளாட்டஸ் அண்ட் டீரன்ஸ் ஃபாலோ நியூ காமெடி மினாண்டருடைய நியூ காமெடி ஸ்டைலை தான் வந்து யார் ஃபாலோ பண்ணுறாங்க, பிளாட்டஸ் அண்ட் டீரன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே ரோமன் காமிக் பிளே ரைட், ரோமன் ரைட்டர். ஸோ அவங்க வந்து என்ன கேரக்டர்ஸ் எப்படின்னா ஸ்டாக் கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஸ்லேவ் மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இவருடைய பிளாட்டஸுடைய ஃபேமஸான ஒர்க்ஸ் என்னென்னா ஆம்ஃப்ரிட்டன் மெனாச்மி. பிளாட்டஸ் அப்படிங்கிறவருடைய ஃபேமஸான ஒர்க் என்னென்னா ஆம்ஃப்ரிட்டன் மெனாச்மி. ஓகேவா. ஸோ இந்த ஆம்ஃப்ரிட்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு மித்தலாஜிக்கல் ஸ்டோரி கேரக்டர். மெனாச்மி அப்படிங்கிறது வந்து என்னென்னா டூ ஐடென்டிக்கல் பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு ஐடென்டிக்கல் பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா செப்பரேட் பண்ணப்படுறாங்க, பிரிக்கப்படுறாங்க. பிரித்து திரும்ப லேட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, போத் ஆர் யுனைடெட் வித் தேர் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து ஜாயின் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி தான் இந்த மெனாச்மி. ஸோ நம்ம ஷேக்ஸ்பியர் வந்து இதை சோர்ஸாக வச்சு ஒரு ப்ளே எழுதியிருக்காரு. என்ன ப்ளே எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால் காமெடி ஆஃப் எரர் அப்படிங்கிற ப்ளே. ஸோ அதில் உள்ள கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டீரன்ஸ் அப்படிங்கிறவரும் ரோமன் பிளேரைட் தான், காமிக் பிளேரைட். ஸோ அவருடைய மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் வந்து த எனூக் அப்படிங்கிறது வந்து யாருடைய ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு சொன்னால் டீரன்ஸ். ஸோ பிளாட்டஸ் அண்ட் டீரன்ஸ் ஆர் ரோமன் பிளேரைட்ஸ். ஸோ பிளாட்டஸோட மெனாச்மி அப்படிங்கிற பிளேயை வந்து சோர்ஸாக எடுத்து யார், ஷேக்ஸ்பியர் வந்து காமெடி ஆஃப் எரர் அப்படிங்கிற பிளேக்கு வந்து சோர்ஸ் எதுலேருந்து எடுத்திருக்காருன்னா
பிளாட்டஸோடைய மினாச்மி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் வந்து சோர்சஸ் ஃபுல்லாமே அந்த கிரீக் அண்ட் ரோமன் பீரியடில் இருக்கிற ரைட்டர்ஸோடைய ஒர்க்கில் இருந்து வந்து சோர்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் த கிளாஸ் டுடே. கிளாஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ இன்றைக்கி வந்து கிரீக்கோ ரோமன் பீரியடில் இருக்கிற பிளே ரைட்ஸை, காமெடி ரைட்டர் அண்ட் ட்ராஜடி ரைட்டர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து இதில் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன ஆகும்னா இங்கிலீஷ் ட்ராமாக்குள்ளே வந்துடுவோம். ஸோ இங்கிலீஷ் ட்ராமா வந்து மிடிவல் பீரியடில் எப்படி வந்தது, ஸோ அதில் உள்ள ரைட்டர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ வர்ற முன்னாடி நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக ஒரு தடவை வந்து ரீட் பண்ணி என்ன கேரக்டர், ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து நம்ம வந்து தரவு பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஒரு கின்ஸ் கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.